அழகே அழகு சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மதியோட அப்பா இருந்துட்டு மதியை பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ராகவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சான்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இல்லை தெரியாதா, இல்லை நீங்கள் தான் சொல்லி அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராமச்சந்திரன் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க, மதி என்ன பண்ணா, மதி இப்போ எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் இருக்கிற இடமே முதல்ல உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் எல்லார்கிட்டேயும் காலேஜுக்கு போயிட்டு வரதா தான் சொன்னாள். ஆனால் டைம் ஆகிட்டே இருக்கே, மதி இன்னும் காணமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம மதிக்கு ஃபோன் பண்ணதுனால எங்கள் வீட்டில் இருக்க மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு தான் அவள் சொன்னாள். அதனால தான் இங்கே ஏதாவது மறுபடியும் பிரச்சனையாக இருக்கும்போன்னு பயந்துக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க, எங்கள் மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, மதி எதுக்காக உங்கள் எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடணும், நாங்கள் அவளை கொடுமைப்படுத்துகிறோமா, சுரேஷ் அவளை அடித்து வெளியே துரத்தி விட்டானா, அது மட்டும் கிடையாது, இன்னும் என்னென்னமோ எக்கச்சக்கமாக பொய்ய சொல்லி எங்கள் மொத்த பேரையும் ஜெயிலில் தூக்கி போட பார்த்தா. ஏதோ எங்கள் போதாத காலம் நல்ல நேரமாக இருந்திருக்கு, என் பையன் போலீஸ் இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் இப்போ வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மதியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.